மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் 179 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. தற்போது அறுவடை நிறைவு பெற்று வரும் நிலையில் இதுவரை சுமார் 1,23,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மற்றும் சிறப்பு சரக்கு ரயில்கள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளில் சேமிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் லாரிகள் பற்றாக்குறை காரணமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் வெளி மாவட்ட அரவை பதிவுகளுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 75,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக இந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைகின்றன. சேதமடையும் நெல் மூட்டைகளுக்கு நேரடி கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அபராத தொகை கட்ட வேண்டியுள்ளது. நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தாங்கள் பழிவாங்கப்படுவதாக தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மயிலாடுதுறை நுகர்பொருள் வாணிபக் கழக துணை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக லட்சக்கணக்கான ரூபாய் தண்டனை தொகை கட்ட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக அறிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலை நிறுத்தம் காரணமாக நெல் கொள்முதல் நிலைய பணிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர் ஆனந்த்ராஜ் என்ற நபர் போராட்டத்தில் மயங்கி விழுந்தார். அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என் பெயர் ராஜமோகன், ஏஐடியூசி யூனியனோட மாநில துணைத் தலைவர். மயிலாடுதுறை மண்டலத்தில் கொள்முதல் தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பிலே நடத்தப்படுகிறது. நிர்வாகம் கொள்முதல் தொழிலாளர்கள் மீது கடுமையான சுமைகளை நிறுத்தி அவர்களை பணி செய்ய விடாமல் மறுக்கிறது. அவர்களுக்கு ஆய்வு என்ற பெயராலே அச்சுறுத்தப்படுகிறார்கள். சாதாரண 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற தொழிலாளி மீது லட்சக்கணக்கில் ரெக்கவரி அபராதம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இயற்கை நீதிகளுக்கு முரணானது என்பதை அனைத்து தொழிற்சங்கங்கள் கண்டிக்கிறது. ஏற்கனவே சென்ற ஆண்டு இதே காரணங்களுக்காக இடையிழப்பை காரணம் காட்டி பணி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பணி வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்திருக்கிறோம். கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் கேட்பாரின்றி பாதுகாப்பின்றி கொள்முதல் நிலையங்களிலே தேக்கமடைந்திருக்கிறது. 10,000 மூட்டைகளுக்கு மேல். இவற்றை உடனடியாக இயக்கம் செய்வதற்கு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் ஏற்படுகின்ற இழப்பை மட்டும் தொழிலாளிகள் தலையிலே சுமத்துவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். எனவே இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கடுமையான வேலை நிறுத்தத்தில் இறங்கி இருக்கிறோம். தரக்கட்டுப்பாடு என்ற பெயரிலே தொழிலாளிகள் மீது சுமத்தப்படுகிற இந்த ரெக்கவரி என்பது கடுமையாக இருக்கிறது. இதை பரிசீலனை செய்வதற்கு ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் செய்வதுதான் ஆய்வு என்கின்ற முறையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. எனவே அந்த மேலாளர், முதுநிலை மேலாளர் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிர்வாகம் அவரை மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம்.